இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமான திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொத்தக்கோட்டை அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுஹாசினி. ஸோ இந்த பெயர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் அங்கங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பஸ்ஸு வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸு பின்னாடி ஓடி போயிட்டு தன்னுடைய படிப்பு, நம்ம எக்ஸாமுக்கு லேட் ஆகுது, இந்த படிப்பில் நம்ம சக்ஸஸாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பினுடைய தாகத்தால் ஒரு பாப்பா பின்னாடியே ஓடி போயிருக்கோம். சமீபத்தில் அது விஜய் டிவியில் பல்வேறு தொலைக்காட்சிகளெல்லாம் அந்த பாப்பாவுக்கு கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் 12th. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிக்கெல்லாம் நிறைய பேர் ஒரு சிலர் உதவி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பாப்பா மதிப்பெண்கள் பெற்றதையும், அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அவங்க இந்த கடந்து வந்த பாதைகளும், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ஸ்டடீஸில் அப்படின்றத சுஹாசினி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சுஹாசினி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஸோ சொல்லுங்கள், உங்கள் ஊர் என்ன, உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்கன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பேடு எடுத்து கொத்தக்கோட்டையில் இருக்கிறோம்னா, அருந்ததியர் காலனி இருக்கிறோம். அப்பா பேர் வந்து மகேந்திரன், தாத்தா பேர் சின்னமுருகன், பாட்டி பேர் வந்து வசந்தா. அம்மா வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா தான் படிக்க வச்சாங்க எங்களை. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கொத்தக்கோட்டையில் படிச்சோம்மா. அப்புறம் +1 +2 மட்டும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலங்காயத்தில் படிச்சோம். ஸோ அந்த சம்பவம் நடந்தது அந்த பஸ் ஸ்டாண்ட்லையா? ஆமாம், கொத்தக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல. அன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாமா? அன்னைக்கு ஆமாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகே, விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க ரன்னிங் எல்லாம் ஓடுவீங்களா நல்லா? இல்ல, அப்பதான் போனதா ஃபர்ஸ்ட்? பின்னாடி ரன்னிங்லேயே ஓடி போயிட்டு அப்புறம் பஸ்ல ஏறி போனீங்க. அந்த ஒரு வீடியோ தான் ஸோ சமூக வலைதளங்கள்ல எங்க பாரு ஒரு பெண் பஸ் பின்னாடி ஓடி போய் தன்னுடைய படிப்பு தாக்கத்துக்காக, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்றத அந்த வீடியோ பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கே கண் கலங்கிச்சு. நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோ பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி நடந்தது, அந்த பஸ் எப்படி நிற்காத போனாங்க, நீங்கள் என்ன எக்ஸாமுக்காக அங்கே லாஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி அப்படியே மக்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு 12th பப்ளிக் எக்ஸாம்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம். கரெக்டாக வந்து பஸ் வந்து 8:10க்கு வரும் கொத்தக்கோட்டை பஸ் ஸ்டாப்க்கு. நான் வந்து 7:50க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். பஸ் வந்து வந்துச்சு, அப்புறம் நிற்கவே இல்லைன்னா அதனால பஸ் ஓடி போய் ஏறினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நின்னாங்களா பஸ் டிரைவர்? கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு பிறகு அங்கே பஸ் நிற்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து நின்று எதனா நீங்க கேட்டீங்களா டிரைவர் கிட்ட? நான் எதுவும் கேட்கலண்ணா. எதுவும் பேசல, அவங்களும் எதுவும் சொல்லல. அவர் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறமா அந்த நியூஸ் யார் வீடியோ எடுத்தது கண்டுபிடிச்சிங்களா? அவங்க ஆலங்காயத்துல இருக்கிறாங்க, அறிவண்ணல் சொல்லிட்டு. ஸோ அவர் எடுத்ததால தான் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் எல்லாம், என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பார்த்து எப்படி உங்களுக்கு வைரல் ஆச்சு? விஜய் டிவிக்கெல்லாம் எப்படி போனீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பஸ் சொன்னது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்டு பிறகு ஸ்கூல்ல சொன்னாங்க இப்படி யாரு பஸ் ஓடி போய் ஏறினதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் தான் சார்ன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அப்புறம் டீச்சர்ஸ் வந்து கார்ல எடுத்துன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு, அப்புறம் ஒன்றும் பயப்படாதமா உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ, டீச்சர்ஸுங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த பதிவுல நாங்க பார்த்தோம். ஸோ அந்த டிரைவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த டிரைவரை நான் பேசுறாரு உங்ககிட்ட? அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் பேசணும். என்ன சொன்னாரு ஃபோன் பண்ணி? எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கான்னு கேட்டோம். நாங்களும் பேசணும். அவங்க கடலூர்ல போட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க வேலை. ஓ, சஸ்பெண்ட் பண்ணி வேற ஊர்ல மாத்திட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நாங்களும் சொன்னோம், நான் சஸ்பெண்ட் பண்ண வேணான்னு தான் அந்த மாதிரி சொன்னோம். அவங்க வந்து ரொம்ப 8 மணி நேரம் டிராவல் பண்ணணும், கஷ்டம்னு சொன்னாங்கண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, தினமும் போயிட்டு வர்ற மாதிரி. உங்களுக்கு விஜய் டிவியில் கூப்பிட்றதா இருக்கும். ஸோ இப்போ கலாட்டா சேனல் தானுங்க, கலாட்டாவில் வந்து ஒரு பெரிய ஒரு விருது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாது. ஸோ உங்களுக்கு படிப்புன்ற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சைக்கிய துரைசாமி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். காலேஜுக்கு வந்து ஃபீஸ் ஃபுல்லாக அவங்களே கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கும் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்ன காலேஜ் அது? பாலர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மேல்பட்டியில் இருக்குது. இங்கே ஆம்பூர் தாண்டி. ஆம்பூர் தான், மேல்பட்டியில் அங்கே தான் படிக்க போகிறீங்க. ஸோ +2 மாணவியாக இருந்த சுஹாசினி ஸோ அடுத்து கல்லூரிக்கு போக போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஒவ்வொருத்தருக்கும் படிப்புன்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் படிப்புன்றது முக்கியம் தான். நீ எப்படி படிக்க போகிற அடுத்து? காலேஜ் நல்லபடியாக முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும் தானே எய்ம். ஐஏஎஸ் ஆகணும் கண்டிப்பாக. இல்லை ஐஏஎஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எங்களை மாதிரி படிக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் சாதாரண ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாப்பாவை தெரியுது. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு போய் படிப்பு இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் விடுது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு தான் பேச போகிறேன் அடுத்து. நெக்ஸ்ட் உங்கள் அப்பாவை உங்கள் தம்பியெல்லாம் கூப்பிட்டு பேசலாம், சரிங்களா? இதுதான் சுஹாசினி அவங்களோட ஃபேமிலி. மகேந்திரன் சார் இருக்காரு. ஸோ தம்பி, அவங்களோட சின்ன தம்பி, பெரிய தம்பி. +2 முடிச்சுட்டு +2 நல்ல மதிப்பெண்கள் பெற்றுட்டு எல்லாருக்குமே இந்த சமூக வலைதளம் மூலமா எல்லாருக்குமே நீ தெரிஞ்சுட்டு அடுத்து நீ கல்லூரிக்கு போக போற. ஸோ இந்த படிப்பு உன் லைஃப்ல எந்த அளவுக்கு உன் கூட வந்திருக்கு, நீ எப்படி சாதிக்கணும், ஸோ அடுத்து என்ன பண்ண போறதை சொல்லுங்க. அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன்னா, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு படிக்கலான்னு இருக்கிறேன்னா.
ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, உங்களோட அழகான ஒரு செல்லமான ஒரு வேர்ட்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க? எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொல்லணும். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ சுஹாசினிக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப். ஸோ அடுத்து கல்லூரி அவங்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்கிறோம். நீங்களும் பாப்பா வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அழகான ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த வாணியம்பாடி கொத்தக்கோட்டை அந்த பகுதிக்கு நாங்கள் வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட நாங்கள் வரப்போகிறோம்னு சொன்னோம். எங்களோட டீமில் பேசிகிட்டு இருக்கிறப்ப வெள்ளூரில் ஷட்டர் ஃபோட்டோகிராஃபி ராஜசேகர் அண்ணா கிட்ட சொன்னோம், இது மாதிரி சுஹாசினி பாப்பா வந்து கல்லூரி போக போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக gift ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அது உங்ககிட்ட இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஒரு gift ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் சார்பாக, ஸோ ஷட்டர் ஃபோட்டோகிராஃபி ராஜசேகர் அண்ணா சார்பாக நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக gift கொடுக்க போகிறோம் நாளைக்கு. ஸோ சமூக வலைதளம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பிரபலமாக்கியிருக்கு பாருங்க. சாதாரண அவங்க ஊரில் ஒரு கிராமத்தில் பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸு தானே ஓடி போயிட்டு பஸ் ஏறி, ஸோ அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு விஜய் டிவி, ஸோ கலாட்டா மீடியா போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகள், அது இல்லாத நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பாப்பா வீடியோ எடுத்து, அவங்களுடைய ஒரே காரணம் படிப்பு. இந்த படிப்புக்காக எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு மனுஷனை இந்த படிப்புன்றதை அவர் தொட்டுடுச்சுன்னா எங்கே வேணால் அவங்கள கூப்பிட்டு போய் விட்டுரும். ஸோ ஐஏஎஸ் ஆகணும், அவங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும். பல்வேறு பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களோட ப்ரேயர் தான். எல்லாருமே அந்த குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி. வாணியம்பாடி கொத்தக்கோட்டையில் இருந்து